இப்போ வந்து 1/2 கிலோ மட்டனுங்க, ஒரு தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சம் பூண்டு போட்டு கொஞ்சமாக ஆயில் ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்துட்டேங்க கறியை. இது வந்து தேங்காய், பொட்டுக்கடலை, பட்டை, லவங்கம், சோம்பு 3ம் சேர்த்து மிக்சியில் போட்டு எடுத்துட்டேங்க மட்டன் குழம்புக்கு. மட்டன் வேகும்போது தண்ணி விடுங்க கொஞ்சம். ஏற்கனவே கறி மசால் போட்டுங்க, இப்போ கொஞ்சம் கறி மசால் போடுறேங்க. மட்டன் வணக்கும் போதே கறி மசால் போட்டு இப்போ கொஞ்சம் கறி மசால் போடுறேங்க. உப்பு காரமெல்லாம் தேவையான அளவு போட்டுட்டேங்க. பாருங்கள், தேங்காய் மசாலா ஊற்றி கொஞ்சம் நேரம் வேக வச்சுருக்கேங்க. 4-5 விசில் விட்டுருக்குறேங்க. கறி நல்லா வெந்துருச்சுங்க. பாருங்க, நல்ல மட்டன் கறி நல்லா வெந்துருச்சுங்க. அப்படியே பெல் பட்டன் அடிச்சிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ பார்க்கும்போது. இது வந்து கிராம சைடு வந்து செய்வாங்க இந்த மாதிரி குழம்புங்க. எங்கள் பாட்டி செஞ்சு கொடுக்கும், அதனால் இதே மாதிரி நான் செஞ்சுருக்கிறேன் மட்டன் குழம்பு. சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நான் தோசைக்கு தான் ஊற்றிக்கிறேன். பாருங்கள், தோசையில் சாப்பிட்டா நல்லா இருக்குன்னு சொல்லி தோசை தாங்க. மட்டன் நல்லா வெந்துருச்சுங்க. பாருங்கள், நல்லா நான் செய்கிற மாதிரியே நீங்களும் செய்யுங்க, நல்லாயிருக்கும். பாருங்க, நல்லா இருக்குது. உப்பு காரம்லாம் நல்லா சேர்த்தி போட்டால் நல்லா சுருக்கன்னு இருக்குங்க சாப்பிட்றதுக்கு மட்டன் குழம்புக்கு. நான் செய்கிற மாதிரி மட்டன் குழம்பு செய்யுங்க, நல்லா இருக்குங்க. இந்த மட்டன் குழம்புக்கு தோசை தான் ஊற்றிக்கலாங்க, நல்லாயிருக்கும். இட்லி நல்லாயிருக்கும், சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க.